அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 15. தினேஷின் அப்பா பிசினஸ் வேலையை முடித்துவிட்டு அதிகாலையில் வந்து இறங்கினார். என்ன, ஃப்ளைட் கேன்சல் ஆயிட்டுதுன்னு சொன்னீங்க என்றாள் அம்மா விமலா. ஆமா, ஒரே பனிமூட்டம், ஃப்ளைட்டு கிளம்பவே முடியல. மேல பறக்குன்னு ஃப்ளைட்டுகள் லேண்ட் ஆகவும் முடியல. ஆகாயத்திலே வட்டம் அடிச்சுது. இறங்க முடியாம தவிச்சுது. ஜனங்கள்லாம் தவிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. சில பேர் குழந்தைகளோட தனியா இருந்தவங்களெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பய வேண்டாம், ஒன்லி பனிமூட்டம் தான் லேண்ட் ஆயிடும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனாலும் யாருக்கும் நம்பிக்கையே வரல. சித்தம் கலங்கி போயிட்டது போ என்று படபடவென்று சற்று உதறலுடன் கொட்டி தீர்த்தார் தினேஷின் அப்பா ஈஸ்வரன். இதெல்லாம் தேவையா இந்த வயசுக்கு அப்புறம்? பையன் வேலைக்கு போயாச்சு, பொண்ணுக்கும் கல்யாணமாக போகுது. இன்னும் தினேஷ் தான். அவனுக்கு என்ன, நான் நீ போட்டியே நடக்குது. இருக்கிறத வச்சு நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்படி டென்ஷனா அலையணுமாக்கும் என்றாள் தினேஷின் அம்மா விமலா. சும்மா இருக்க போர் அடிக்குது விமலா. அப்ப சுமந்துகிட்டே இருங்க என்று சிரித்தாள். இது கூட நல்லா இருக்குடி விமலா. எது சுமந்துகிட்டே இருக்கிறது என்றார். அப்ப செய்யுங்க என்று விருட்டென்று பேச்சை தூக்கி கொண்டு உள்ளே நடந்தாள். எல்லோரும் தூங்குறாங்களா விமலா? சரிவா, நாமளும் தூங்கலாம். நீங்க தூங்குங்க, எனக்கு வேலை இருக்கு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பணும். விடிய கால தூக்கம் தூங்கினா விளங்காதுடின்னு என்னை எங்க அம்மா சொல்லி கூட்டி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பௌர்ணமி நிலவு கிழக்கில் இறங்கி குட்பை சொல்லி கொண்டிருந்தது அந்த இரவுக்கு. விமல், என்ன காஃபி வேணுமா? இல்ல, என்ன நெருங்கி அவள் கைகளை கோர்த்து கொண்டது. என்ன ப்ளீஸ் என்று கொஞ்சியது உள்ளம். இனிமே இதெல்லாம் விட்டுறணும். நாம நம்மளோட குழந்தைங்களை சந்தோஷமா பார்க்க கத்துக்கணும். விமல், இதுக்கெல்லாம் வயசு இல்லடி, மனசுதான். 60லும் ஆசை வரும்டி கண்ணே. 60 தாண்டியாச்சு. அப்ப இன்னும் ஆசை அதிகமா வரும்னு சொல்ற இல்லையா? ஐய, ரொம்ப புத்திசாலியா பேசுறதுன்னு நினைக்காதீங்க. காலிங் பெல் அடித்தது. சர்வெண்ட் வந்தாச்சு என்று பிடியிலிருந்து எழுந்து வந்தாள். அதற்குள் வெளிக்குழாயில் தண்ணீர் பிடித்து வாசலை தெளித்து கொண்டிருந்தாள் சுப்பம்மா. அம்மா, பால் வண்டி இன்னும் வரல என்றாள். ஏ, மணி 6 போகுதே சுப்பு. ஸ்ட்ரைக்காமா? என்ன ஸ்ட்ரைக்கு? பால் விலையை ஏத்திட்டாங்களே, அதான் பால் ஊத்துறவங்களுக்கும் ஏத்தி கேக்குறாங்களாம். புட்டுக்குச்சி. பால் கார்ட் கொடுங்க, நான் கோலம் போட்டுட்டு போய் நின்னாதான் தனியா வரும். இன்னைக்கு பால் வண்டி லேட், கூட்டம் தாங்கலமா என்றாள். சரி, நீ காபி குடிச்சிட்டு போயேன். நேத்தே பால் 2 கவர் இருக்கு சுப்பு, நானும் அதுல தான் காபி குடிச்சேன் என்றாள். சரி கொடுங்க என்று வயற்குடையில் பால் கார்டை திணித்தபடி வாசலிலேயே உட்கார்ந்து விட்டாள் சுப்பம்மா. இந்தா சுப்பு, குடிச்சிட்டு பால் வாங்கிட்டு வந்துரு. பேசிக்கிட்டே நிக்காத, சீக்கிரமா வந்து சேரு, தெரியுதா என்றாள் விமலா. எப்பப்பா வந்தீங்க என்றான் தினேஷ். ரொம்ப இயர்லியாவே வந்துட்டேன். எங்க, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் வந்திருக்கிறதா சொன்னேன் என்றார். பிரஷ் பண்ணிட்டு இருக்காம்பா. இன்னைக்கு வீட்டுல தானப்பா இருப்பீங்க? எஸ், இனி இப்போதைக்கு எந்த டூரும் கிடையாது என்றார். இப்போதைக்கு டூர் போக மாட்டார் உங்க அப்பா என்று காஃபி கோப்பையுடன் வந்தாள் அம்மா. ஏம்மா? ஐயா சித்தம் கலங்கி போயிட்டாராம். ஃப்ளைட்டு லேண்ட் ஆகாம ரவுண்ட்லயே இருந்திருக்கு என்று சிரித்தாள். எதுக்குப்பா? பனிமூட்டம் ரொம்பவே இருந்தது என்று சிரித்தார். கார்த்திக் வந்தான். வா கார்த்திக், வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்தான் அங்கிள். வந்தானா கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாளா இருக்கு என்றார். ஆமா அங்கிள், நீங்க எல்லோரும் 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க அங்கிள் என்றான். நாங்க ஒன்னும் விருந்தாளி இல்லையே கார்த்திக், இது நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சே. நான் உங்க அப்பாட்ட பேசினேன் என்றார். தேங்க்யூ அங்கிள். அவசரமா இருவரும் கிளம்பி சென்றனர். அப்பாச்சி, என்னடா நல்லா யோசிச்சியா என்றான் தினேஷ். எதை? அதான் அந்த வேளச்சேரி கிரவுண்டு சேல் விஷயமாத்தான் என்றான் தினேஷ். எல்லாமே அப்பாவோட விருப்பம்தான். அப்பா எதையும் தேவையில்லாமல் விரயம் பண்ற ஆள் கிடையாது. அதே போலதான் அம்மாவும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடிங்கிற பழமொழியை பின்பற்றவங்க என்றான். காலை பூக்கள் வண்ண ஓவியமாய் மலர்ந்து சிரித்து கொண்டிருந்தது. பேங்க் என்ட்ரன்ஸில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. என்னடா கூட்டம் இவ்வளவு என்றான் கார்த்திக். தெரியலையே என்றவாறு திரும்பினான் தினேஷ்.
லோன் மேலா நடக்குதே அதான் என்றான் கார்த்திக். டேய் ஹரி வாடா, இங்க என்னடா கூட்டம்? என்னடா சீக்கிரமா வாங்கடா, சீட்டுக்கு போய் பேசிக்கலாம். புது மேனேஜர் சரியான ஜொல்லுன்னு சொல்றாங்க. எதுக்கு முதல் நாளே பொல்லாப்பு என்று லிப்டில் ஏறினான். இர்ரா, நாங்களும் அங்கதான் வர்றோம் என்று சேர்ந்து கொண்டனர். லோன் மேலாவுக்கு இவ்வளவு கூட்டமாடா என்றான் கார்த்திக். இல்லடா, இன்னைக்கு நம்ம பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்ராம், ரெகுலர் கஸ்டமராம், இங்க வர்றதா சொன்னாங்க என்று பேசிக்கொண்டனர். மாதிரி இன்று இன்னும் அலங்காரம் என்ற பெயரில் அலங்கோல அலங்காரத்தில் லோ ஹிப் ஸ்லீவ்லெஸ் லோ நெக்கு என்று பாப்கட்டை கலைத்து விரல்களால் கோதிவிட்டபடி கூலிங் கிளாஸை தூக்கி விட்டு கொண்டு ஹை ஹீல்ஸ் போட்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள். ஹாய் கைஸ் என்று லாவகமாய் கழுத்தை வெட்டி கோலனான புன்னகை ஒன்றை வீசினாள். அவளின் மோகன புன்னகையில் பேச்சே வரவில்லை. நான் குளறியது அனைவருக்கும். ஹாய், என்ன எல்லோரும் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறீங்க என்று கார்த்திக்கின் முன்விரல் சொடுக்கினாள். நத்திங் நத்திங் என்றனர் அருகில் நின்றவன். ஏ டியர், ஏதோ இருக்கு என்று அவன் தோளில் கை போட்டு தன் முகத்தை அவன் மீது பதித்து உருட்டியவாறு சிரித்தாள். அவன் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அன்று பேங்கே உருமாறி இருந்தது. வித்தியாசமான அலங்காரங்கள், ஆங்காங்கே பெயர் சொல்ல தெரியாத பூங்கொத்துக்கள் ஃப்ளவர் வாஷில் சிரித்து கொண்டிருந்தது. பொக்கேக்கள் என நிரம்பி வழிந்தது. சாதாரண ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வருபவர்கள் கூட இன்று கோட் சூட் போட்டு ஷூ போட்டு கலக்கலாக வந்திருந்தனர். மாதிரி ரிசப்ஷனில் லிப்ஸ்டிக் வழிய பற்களின் விளம்பரத்திற்கு போஸ்ட் கொடுப்பது போல அத்தனை பற்களும் மின்ன சிவந்து வருவோர் போவர்களிடம் தேவையற்றவர்களை பேசி சிரித்து ஒட்டி உரசி தன் அன்பை பொழிந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் கார்த்திக்கின் பக்கம் தன் கடைக்கண் பார்வையை வீச மறக்கவில்லை. அவ்வப்போது அங்கங்களில் குலுக்கி நடனமாடிக் கொண்டிருந்தது. கிடைக்கும் சிறு இடைவெளியில் தன் செல்போனில் பேசி சிரித்து கொண்டிருந்தாள். சரியான ஆளாத்தான் ரிசப்ஷன்ல போட்டிருக்கார் என்று முணுமுணுத்தான் தினேஷ். டேய், ரொம்ப சார்மிங் கேர்ள், அதான் அவளை போட்டிருக்காங்க என்றான் ஹரி. ஹரி, நீயுமா? டேய், எங்கடா போற? வேலையை பாடுறா கார்த்திக் என்றான் தினேஷ். மாதிரி கூப்பிடுறாடா. ஆமா, பெரிய அவ கூப்பிட்டா நாய் வாலாட்டுற மாதிரி வாழை ஆடிக்கிட்டு ஓடணுமா என்ன என்று கடுப்பாக கார்த்திக்கின் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான் தினேஷ். என்னன்னு கேட்கறது தப்பில்லையேடா, நீ தப்பா போயிடக்கூடாதுன்னு பயம்தான்டா என்று முறைத்தான் தினேஷ். லோன் மேலா முடிந்தது. ரொம்ப டயர்டா இருக்கண்டா கார்த்திக், சீக்கிரமா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. மாதிரி எங்க ரெஸ்ட் எடுக்கிறது? வீட்டுல நிறைய கெஸ்ட், ஒரே போர் தான். பாட்டி தாத்தாலாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த பாட்டி போர் அடிப்பாங்க. எதுக்கு? ஜீன்ஸ் போடக்கூடாது, லோ ஹிப்பு போடக்கூடாது, பாப் வச்சுக்க கூடாது, ஹை ஹீல்ஸ் போடக்கூடாதுன்னு பொண்ணுன்னா தலைய குனிஞ்சி அடிமேல் அடி வச்சு நடக்கணும், பொண்ணுங்க பூமி எதிர நடக்க கூடாது. இப்படி கண்டிஷன்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நீயே சொல்லு, பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் தானே? இப்படி 11 முழம் புடவையை சுத்தி மூடிக்கிட்டா எனக்கு 11 முழம் புடவை வச்சு கட்டிக்க பொட்டியா இருக்கிறது? பிடிக்காது. நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். நீயே சொல்லு கார்த்திக், இந்த ட்ரெஸ் நான் அழகா இல்லையா என்று தோளில் சாய்ந்து கழுத்தை கட்டியபடியே கொஞ்சி கொஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள். யார் சொன்னா? எவ்வளவு மாடனா சார்மிங்கா இருக்க தெரியுமா? அவங்களுக்கு ரசிக்க தெரியல மாதிரி. டேக் இட் ஈஸி. அவளின் உரசல் அசைவுகளில் அவளின் உடலில் சூடேறி கொண்டிருந்தது. அவள் இன்னும் அவனை நெருங்கி டேபிளில் கவிழ்ந்து கதை பேசி கொண்டிருந்தாள். கார்த்திக், வாயேன், ஈவினிங் பிக்சர் போயிட்டு வரலாம் என்றாள். லஞ்ச் முடிச்சிட்டு வர்றாங்க, தள்ளி உட்கார் மாதிரி. மாதிரியின் செல்போன் இசைத்தது. தன் டேபிளில் இருந்து செல்போனை எடுத்து மாதிரியிடம் கொடுத்தான் கார்த்திக். கார்த்திக், ப்ளீஸ், ஒரு சின்ன ஹெல்ப் என்றாள். என்ன சொல்லு? நான் வெளியில வேலையா போயிட்டேன்னு சொல்றியா கார்த்திக்? ஐயோ, இதெல்லாம் எனக்காகாது, நீயே பேசிக்கோ என்றான். தினேஷ் கையில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்களுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தான். கார்த்திக் தினேஷை பார்த்ததும் எழுந்தான். என்ன தினேஷ், பார்த்ததும் நழுவுற? அவனை கண்டா அவ்வளவு பயமா என்றான். பயமா? அதெல்லாம் கிடையாது. என்னோட குட் அண்ட் திக் ஃப்ரெண்ட், நான் எதுக்கு பயப்படணும்? அப்பவா என்னோட ஹோட்டல் அக்ஷயாவில் போய் டிஃபன் காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமே.
இல்ல மாதிரி, இன்னைக்கு முடியாது, முக்கியமான ஒர்க் இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று எழுந்தான். ப்ளீஸ் கார்த்தி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறத அவாய்ட் பண்ணணும், அதுக்காக தான் உன்கிட்ட ஃப்ரீயா பேசணும் என்றாள். எதுக்கு அவாய்ட் பண்ற மாதிரி? இன்னைக்கு 4 o'clock என்னைய பொண்ணு பார்க்க வர்றாங்க, அதனாலதான். பாட்டி தாத்தா மத்தவங்க எல்லாம் எனக்கு பிடிக்கல. என் வீட்டுல சொல்ல வேண்டியது தானே. அவங்களோட டேஸ்ட்டுக்கு பையன் ஓகே ஆயிட்டான், என்னோட டேஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ப்ளீஸ் கார்த்திக், வா, போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை படிப்பது போல முகத்தை மறைத்து கொண்டு லானி நின்று கொண்டிருந்தான் தினேஷ். நான் கிளம்புறேன், தினேஷ் எனக்காக வெயிட் பண்றான் என்று எழுந்தான் கார்த்திக். கார்த்தி, அப்ப நான் செல்லுல பேசுறேன். என்ன பேச போற? ஏதாவது ஹெல்ப்னா சொல்லு, முடிஞ்சா செய்றேன் என்றான். என்ன என்ன பத்தியா திங்க் பண்ற? ஒரு பொண்ணு ஒரு வயசு பையன்கிட்ட என்ன பேசணும்பா? எதுக்கு தனியா மீட் பண்ணணும்பா? எதுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம்பா? சரியான டியூப்லைட் நீ என்று அவன் கைகளை எடுத்து இறுக்கமாய் பிடித்து தன் மார்பில் வைத்தபடி கிறுக்கமாய் பார்த்தாள். அவள் மார்பின் துடிப்பில் அவன் உள்ளம் ஏதேதோ பேசி தடுமாறியது. அவன் செல்போன் அடித்தது. யார்? சரியான ஃபூல், சும்மா ட்ரை பண்றான் இடியட் என்று முகம் சிரித்தாள். தினேஷ் தான். ஓ என்று லேப்டாப்பை பைக்குள் திணித்தான் கார்த்தி. கார்த்தி என்று அவன் தோளில் சரிந்தாள். அவளின் அங்கங்களின் உரசல் அசைவுகள் ஒவ்வொன்றிலும் தன்னை இழந்து கொண்டிருந்தான். அவளிடமிருந்து விடுபட முடியாமல் திணறினான். அவன் அவள் வார்த்தைகளில் அனைப்பிலும் கரைந்து கொண்டிருந்தான். ஹலோ கார்த்திக், வர்ற மாதிரி இல்லையா என்று சற்று கடுப்பாக பேசினான் தினேஷ். திடுக்கிட்டு எழுந்தான் அவள் பிடியிலிருந்து. பாய் மாதிரி என்று கையசைத்து கிளம்பினான். தினேஷ், சொல்லுடா, தலை வலிக்குது, காஃபி சாப்பிடலாமா என்றான் கார்த்தி. டேய், அவ எதுக்கு என்ன கூப்பிடணும்? ஓ, அப்ப இன்னும் காஃபி சாப்பிடுற அளவுக்கு அவ கூப்பிடலையா என்றான் தினேஷ். கூப்பிட்டா அக்ஷயா அவளை காஃபி சாப்பிடலாம்னு. அதான் பார்த்தேனே, ஏன் போய் சாப்பிட்டு வா. சாரி, வர முடியாது, சாப்பாட்டுக்கு அப்படியே அட்டாச் ஆயிட வேண்டியதுதானே என்றான் தினேஷ். டேய், நீ தப்பா எடுத்துக்கிட்டையா? சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கூப்பிட்டா. பின்ன இனிமையாவா கூப்பிடுவா? ஏதோ வந்து சேர்ந்தியே, போயிருந்தா உன்னோட ஏடிஎம் கடை எல்லாமே காலியாயிடும் என்று வரட்டு சிரிப்பொன்றை சிரித்தான். அவ பழகிறத வச்சே எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? குணா கூட நல்லா சுத்தனா, இவளுக்காக நிறைய தொலைச்சான். கடைசியிலேயே கல்யாணம் பண்ணிக்கும் போது அவனை கழட்டி விட்டுட்டா. அவ சாதாரண ஆளுன்னு நினைக்காதே, அவளோட பியூட்டிய வச்சே பார்ட்டி கொண்டாடிடுவா. ஏன், குணா ரொம்ப ரிச்சாச்சேடா என்றான் கார்த்திக். இவளுக்கு பிளக்ஸியா அவன் வரல. ஆஃப்டர் மேரேஜ் இப்படி தருதலையா சுத்த முடியுமாடா? அதான் எனக்கும் உனக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பிரிஞ்சிட்டா. பாவம் குணா, வேலையே ரிசைன் பண்ணிட்டான். இப்ப எங்கேயோ ஐடி பக்கம் போயிட்டான்னு சொன்னாங்க. இப்பவாது புரிஞ்சுதாடா? நீ அவள்கிட்ட வழியிற கால்குலேட் பண்ணி பார்த்தா இவன் தான் நமக்கு ஏத்த ஆள்னு முடிவு பண்ணிட்டா. மடக்கி போட்டுருவா. நீ ஒரு நல்ல பையன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என்றான். மெரினாவின் குளிர்ந்த காற்று வீசியது. வியர்த்த உடம்புக்கு சற்று சில்லிட்டு இதமாக இருந்தது. மாடி ஜன்னலை திறந்து ஸ்கிரீனை விலக்கினான் தினேஷ். இன்னும் சிலுசிலுவென்று மெரினாவின் காற்று அறை முழுவதும் ஆக்கிரமித்தது. கட்டிலில் படுத்தான் கார்த்திக். கார்த்திக், நீ தூங்கு, எனக்கு ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு தூங்கணும் என்று லேப்டாப்புடன் அடுத்த அறைக்கு சென்று விட்டான். போகும்போதே நினைவாக நைட் லேம்பையும் போட்டுவிட்டு சென்றான் தினேஷ். தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். அவளின் அணைப்பு நினைவில் வந்து சென்றது. கடல் காற்றின் சுகத்தில் சற்று கண்களை மூடச் செய்தது. கனவு வந்தது. கனவுகள் உணர்வுகளாக மாறியது. விழித்து கொண்டான். எழுந்து உட்கார்ந்தான். கார்த்திக், என்னடா தூங்கலையாடா? ஏதோ கனவு, முழிச்சிட்டேன் என்று பதட்டமானான். என்னடா, பயங்கரமான கனவா என்று அருகில் வந்தான் தினேஷ். இல்ல, கசமுசான்னு ஒரு கனவு கண்டேன், சொல்ல தெரியல. அதான் தூங்கும்போது ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லணும், சந்தோஷமா பேசணும், அப்ப மனசு நிம்மதியா தூங்கலாம். இந்தா தண்ணிய குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. வா, 2 பேரும் காலார கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலாம் என்றான் தினேஷ். இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போ, நீ வேலையை கவனி, கொஞ்ச நேரம் அம்மாட்ட பேசினா சரியாயிடும் என்றான். கார்த்திக், தெரியும் எனக்கு, நீ தூங்கட்டும்னு உன் செல்போனை நான் என் பக்கத்துல வச்சிருந்தேன். ராத்திரி 11 மணிக்கு போன். யாரா என்றான் கார்த்தி. ஏன், உனக்கு தெரியாதா?
இல்ல தெரியல சொல்லு என்று விழித்தான் கார்த்தி. கிச்சனுக்குள் பூனை சத்தம் கேட்டது. போச்சு போச்சு வடவா, இன்னைக்கும் பாலை குடிச்சிட்டியா என்று அவசரமாக அம்மா எழுந்து ஓடி வந்தாள். கிச்சனில் வெளிச்சம் பட்டதும் தினேஷ் மாடியிலிருந்து கீழே எட்டி பார்த்தான். அம்மா பூனையை துரத்தி கொண்டிருந்தாள். அம்மா என்னதுமா? பூனைடா பூனை. வடவா தினமும் வந்து பாலை குடிச்சிட்டு போயிருதுரா. நீங்க நல்லா நைட்டு பாக்ஸ்ல வச்சு மூடி இருக்கணும் என்றாள். தூக்குல தான் வச்சு மூடி போட்டு டைட்டா மூடி இருந்தேன். அது உருட்டி விட்டுருது. அப்புறமா திறந்ததும் பாலை குடிச்சிருதுரா. ஒரு நாளைக்காவது கையில கிடைக்கணும். நல்லா நைய புடைச்சிருவேன். அப்புறமா இந்த பக்கமே வராது. ஆனா கையில சிக்க மாட்டாங்குதுரா தினேஷ் என்றாள் அம்மா. பாவம்மா, பசிக்குது, அதான் குடிக்குது, விட்டுருங்க, குடிச்சிட்டு போகட்டும் என்றான். அது சரி, போடா போ. நாளைக்கு பூனைக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கறேன்பா. போய் படுத்து தூங்குடா மகனே என்று முதுகில் 2 போடு போட்டாள். கார்த்திக் பின்னால் நின்று சிரித்தான். ஆன்ட்டி கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு சக்கரவியூகம் வகுத்து பிடிச்சிடலாம் என்று மீண்டும் சிரித்தான். இப்படி ஒரு ஐடியா இருக்குல்ல, நினைவுக்கே வரல கார்த்திக். நாளைக்கு பார்க்கலாம் என்ற அம்மா பெட்ரூமுக்குள் சென்று விட்டாள். வாடா கார்த்தி, டயமாச்சி, தூங்கலாம் என்று தோளில் கை போட்டபடி நடந்தான். போய் எதுக்கு என்னன்னு கேளு தினேஷ் என்றான் கடுப்பாக. யாரு கேட்டனா தினேஷ்? அதான் நேத்து வழிஞ்சாலே, அவளுக்குத்தான் மண்டையில எதுவுமே கிடையாது. அவளை பத்தி தெரியாதா என்ன? உடனே இடத்தை கிளியர் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா கார்த்திக் என்றான். நானும் ட்ரை பண்ணி தான் பாக்குறேன், எங்க விடுறா என்ன? பார்த்தா அப்படி தெரியலையே. கார்த்தி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. நீ ஒன்னும் வாயில விரல் கொடுத்தா கடிக்க தெரியாத பாப்பா இல்ல, சொல்லிட்டேன். நீ எதுக்குடா அவளுக்கு நம்பர் கொடுத்த? நான் ஒன்னும் பர்சனலா அவளுக்கு நம்பர் கொடுக்கல. ஹரி கேட்டான். அந்த நேரத்துல கேன்டீன்ல இருந்து வந்தவ சேவ் பண்ணிக்கிட்டா என்றான் கார்த்தி. ஆல்ரெடி அவளுக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்கு. உன்னால தாக்கு பிடிக்க முடியாதுடா, சொல்லிட்டேன். குணாவையே ஒரு வழி பண்ணிட்டா. அட்டை மாதிரி உறிஞ்சிட்டா. அவனும் இவ அழகுல மயங்கிட்டான். பணக்காரன், நல்லா சுத்துனான். நல்லாவே மொட்டை அடிச்சுட்டா. அவனுக்கும் உணர்ச்சிகள்னு ஒண்ணு இருக்குதானே செய்யும். கடைசியில கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நான் ஒன்னும் அந்த ஐடியாவில் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலன்னு எஸ்கேப் ஆயிட்டா. பாவம், ரொம்ப அப்செட். வேலையே ரிசைன் பண்ணிட்டான். திரும்பவும் சொல்றேன், எத்தனை பொண்ணுங்க நம்ம கூட ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் எப்படி டீசெண்டா இருக்காங்க. நம்பாதரா, கவுத்துருவா. தாங்க மாட்ட. உன்னோட குடும்பம் உன்னை இழந்துரும் என்றான் தினேஷ். செல்போன் பாடியது. டிவியில் ப்ரூஸ்லியின் படம் பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. மிஸ்டு கால். ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா, நல்லா இருக்கியா என்றான். நல்லா இருக்கேன். அம்மா தூங்கிட்டாங்களா என்றான். இல்லண்ணா, கிச்சன்ல இருக்காங்க, இரு கூப்பிடுறேன் என்று குரல் கொடுத்தான் விக்கி. யாரு, அண்ணனா விக்கி? ஆமாமா, அண்ணன்தான். அம்மா சேலை தலைப்பால் கைகளை துடைத்தபடி செல்லை வாங்கி கொண்டார். சொல்லுடா கண்ணா, இன்னைக்கு ஏன் லேட்டா போன் பண்ற? வெளியில போயிருந்தியாப்பா என்றாள். இல்லம்மா, ஆபீஸ்ல வேலை. அப்பா வந்துட்டாராமா? இல்லப்பா, யாரையோ பார்க்கணும்னு போனார், இன்னும் வரல. வர்ற நேரம்தான். அப்பவே அரை மணி நேரத்துல வந்துருவேன்னு போன் பண்ணி இருந்தார். சொல்லுடா கண்ணா, நல்லா இருக்கியா? அக்கா கல்யாணத்துக்கு வந்துருப்பா என்றாள். வந்துடுறேம்மா, 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன். பாவம், அப்பா தனியா அல்லாடிட்டு இருக்கார். நான் வந்ததும் அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அம்மா, அக்காவுக்கு அந்த 20 பவுண்ட் ரெடி பண்ணியாச்சாமா? கொஞ்சம் பணம் கிடைச்சது, மிச்ச பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு அப்பா. ஏமா, வேளச்சேரி கிரவுண்ட விற்கலையாமா? எனக்கு மனசே வரலடா கார்த்தி. நீயும் சென்னையில இருக்கிற, பின்னால பிள்ளைங்களுக்கு உதவுமேன்னு இப்ப உங்க அப்பா வெளியில புரட்டி இருக்காரு. உங்க அப்பா வித்தா இந்த விலைக்கு இனிமே வாங்குறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு என்றாள். அப்பாவின் நிலைமையை கண்டு மனம் வலித்தது. அம்மா எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன்னைத்தானே மெழுகுவத்தியாய் உருகுவதை நினைத்து வருத்தமாக இருந்தது. அம்மா, என்னடா தங்கம், சொல்லுப்பா. எதையோ சொல்ல வர்ற, சொல்ல முடியாம தவிக்கிற. என்னதுடா செல்லம், சொல்லுப்பா என்றாள். அம்மாவின் வார்த்தைகளில் உருகி போனான். இதோ அப்பாவும் வந்தாச்சு. யாரும்மா என்றார் அப்பா. நம்ம கார்த்தி தாங்க. குடு. ராசா, என்னையா, நல்லா இருக்கியா? வேலை ரொம்பவா என்றார்.
இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்ல என்றான். என்னமோ புள்ள சொல்ற, ஆனா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறான் என்றாள் அம்மா. கார்த்தி, என்ன கண்ணு, சொல்லியா? பணம் காசு வேணுமா? அப்பா இருக்கேன், கவலைப்படாத, சொல்லு என்றான். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னப்பா திடீர் முடிவு? நல்ல யோசனை பண்ணிக்கோ. நான் சொன்னங்கிறதுக்காக எந்த முடிவும் பண்ணாத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை, நல்லா யோசிக்கணும். பின்னால அப்பாவுக்காகத்தான் அம்மாவுக்காகத்தான் சொல் வந்துடக்கூடாது. இல்லப்பா, நல்லா யோசிச்சுட்டேன் என்றான். நல்லதுப்பா. எந்த பொண்ணு? இப்ப 3 பொண்ணு 4 ஜாதகம் வந்திருக்கு. அக்கா கல்யாணத்துக்கு வரும்போது வந்து பாரு, எது பிடிக்குதோ பண்ணிரலாம் என்றார். முதல்ல வந்தது தானப்பா என்கிட்ட சொன்னீங்க. ஆமா, அதுதான் உனக்கு ரொம்பவும் பொருத்தமா இருக்கு. கார்த்தி, இதையும் பாத்துரலாம். முதல்ல அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்கப்பா என்றான். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?